தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, 7.5 ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு, கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 92.5 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ சேஃபஸ்ட்டு ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் எது சேஃபு, அதனுடைய கட் ஆஃப் மார்க்கு எல்லாத்தையுமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 5200 சீட்டு. இந்த வருஷம் ஒரு 150 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணதோடு சேர்த்து 5200. அதில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 794 சீட்டு போயிடும். 1 or 2 சீட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம். அதை அவங்க பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி திரும்ப 7.5 ரிசர்வேஷனில் ஒரு 330 சீட் போயிடும். ஸோ மீதி 4076 சீட் இருக்கும். ப்ளஸ் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 245 சீட்டு போகும். பட் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் ஃபில் ஆகிடும். பட் இந்த பிடபிள்யூடி சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாது. லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகவே இல்லை ஃபுல்லாக. ஸோ அவங்களுக்கு ஒரு 225 சீட் வரைக்கும் இருக்கும். அவ்வளோ சீட்ஸ்லாம் ஃபில் ஆகாது. ஸோ அதுலேருந்து திரும்பவும் நம்மளுக்கு இந்த 92.5க்கு திரும்பவும் சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். பட் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் ரிசர்வேஷன் படி 245 சீட்ஸ், 245 சீட்ஸு போகும். அது போக மீதி 92.5க்கு 3831 சீட்டு கிடைக்கும் இந்த 36 கவர்மெண்ட் காலேஜஸில் இருந்தோம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிடபிள்யூ சீட்ஸில் ஃபுல்லாகவே ஃபில் ஆகாது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் நம்மளுக்கு வரும். அது ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது தெரியும். இஎஸ்ஐ கேகே நகர் சென்னையில் வந்து 149 சீட் இருக்குது. அதில் ஆல் இண்டியா கோட்டாவில் 52 சீட்டு ஃபில் பண்ணுவாங்க அவங்களே கவுன்சிலிங்கில். மீதி 97 சீட் இருக்கும். அதில் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு 7 சீட்டு போயிடுச்சுன்னா 90 சீட்டு இருக்கும். ஸோ 37 காலேஜஸ்லேயும் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3921 சீட், 3921. பட் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து கடைசியாக உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம் இருக்கிற சீட்ஸை, எக்ஸ்ட்ரா இருக்கிற சீட்ஸை, ஃபில் ஆகாத சீட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு எக்ஸாக்டாக அது எவ்வளோன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த 3921லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 150 to 180 சீட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஒரு 400 and 150 வரைக்கும் போகலாம். 400, ஸோ 4100 சீட்டு வரைக்கும் போகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம் எதிர்பார்க்குறோம். ஸோ அது கரெக்டாக வரும்போது தான் தெரியும். ஸோ 4100 சீட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பேர் பிடபிள்யூ சீட்ஸில் ஃபில் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் 2026 பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ண இந்த 92.5 அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே 709 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு அனலைஸில் போட்டிருந்தேன். கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திராவை கம்பேரிசன் பண்ணி நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதோட ஸோ கண்டிப்பாக 600க்கு மேலே ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு மினிமம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த அளவுக்குலாம் யாருமே எடுக்க மாட்டாங்கன்ட்டுலாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க மற்றவங்களாம். அவ்வளோக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் 600க்கு மேலே 709 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஈவன் இந்த கவர்மெண்ட் கோட்டாலையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் இருக்காங்க 600க்கு மேலே. அதே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அது கரெக்டாக இன்னும் நம்ம அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கம்பேரிசன் பண்ணும்போது இன்னும் கரெக்டாக சொல்கிறேன். இந்த 92.5லே உங்களுக்கு 709 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க கவர்மெண்ட் கோட்டாவிலே 600க்கு மேலே. 551 to 600ல் பார்த்தீங்கன்னா 1795 ஸ்டூடெண்ட்டு, 501லேருந்து 550 வரைக்கும் 3746 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 451லேருந்து 500 வரைக்கும் 5137 ஸ்டூடெண்ட்டு,
401லேருந்து 450 மார்க் வரைக்கும் 5450 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 351லேருந்து 400 மார்க் வரைக்கும் 5217 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 2025 கொஸ்டின் பேப்பர் டஃப்பு அந்த அளவுலாம் மார்க் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2025 கம்பேர் பண்ணும்போது அந்த பேப்பரை பேஸ் பண்ணி நிறையா டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறையா மார்க் டெஸ்ட்லாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கனாலே இதிலே தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் இயரோட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு அதிகமாக எடுத்திருக்காங்கன்ட்டு. இந்த 500க்கு மேலெலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த 37 காலேஜ் 36 கவர்மெண்ட் ப்ளஸ் இந்த இஎஸ்ஐ எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற சீட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற சீட்ஸு. பட் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது இந்த சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய மார்க்கு உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க்லாம் இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும், எக்ஸாக்டாக என்னென்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த டேட்டுக்கு சேஃபஸ்ட் ரேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரினா ஜென்ரல் ரேங்க் 1213, மார்க் 581. இவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் சீட்டு. பிசிக்கு 541 மார்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு 3097, கம்யூனிட்டி ரேங்க்கு 1792, பிசிஎம்க்கு 526 மார்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு 4029, கம்யூனிட்டி ரேங்க் 192. இந்த ரேங்க்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பக்கா சேஃபாக இருக்கிறீங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக கவர்மெண்ட் காலேஜ். இன்னும் குறையும், மார்க் இன்னும் குறையும். உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் இன்னும் ரைஸ் ஆகும். பட் அதுக்கு ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் வரட்டும். ப்ளஸ் எம்பிசியில் பார்த்தீங்கன்னா மார்க் 530 மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். 3809 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் 1045, எஸ்சிக்கு 479, ஜென்ரல் ரேங்க் 8320, கம்யூனிட்டி ரேங்க் 632, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 442 மார்க்கு, 12333 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு 118 சேஃபஸ்ட் ரேங்க்கு, எஸ்டிக்கு 446 மார்க்கு, 11866 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு 41. இது இப்போ இருக்கிற சீட் மேட்ரிக்ஸை பொறுத்து சொல்லியிருக்கேன். பட் சீட் மேட்ரிக்ஸ் திரும்ப சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ப்ளஸ் இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் எடுத்து போகிறாங்களோ நிறையா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காங்க 600க்கு மேலே. ஸோ 700 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் அந்த சீட்ஸை ஃபில் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிற 92.5க்கு இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ வரும்போது இந்த மார்க் இன்னும் கம்மியாகும். கம்யூனிட்டி ரேங்க் ரைஸ் ஆகும், ஜென்ரல் ரேங்க்கும் ரைஸ் ஆகும், மார்க்ஸ் குறையும். பட் இன்இடேட்டிவ் சேஃபஸ்ட் ரேங்க் இந்த ரேங்க்கு. ஸோ யாரெல்லாம் இந்த 600க்கு மேலே எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஈவன் 570, 580, 550க்கு மேலே எடுத்துருக்கிறவங்க கூட ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எஸ்டி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சீட்ஸு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணி சீட்ஸ் வாங்கினீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நீங்களும் நிறையா 650க்கு மேலாம் எடுத்திருக்கீங்க எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பமாக இருக்கோ அதே காலேஜ் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்டர் மார்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்தடுத்த ரேங்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் இதை பற்றி டீட்டெயிலு 92.5 ப்ளஸ் 7.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்தையுமே டீட்டெயில் அனாலிசிஸ் வச்சு அடுத்தது பார்க்கலாம்.